தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் வீட்டில் நடக்கும் முதல் திருமண நிகழ்வு, அதுவும் அவசரமாக நடக்கும் திருமண நிச்சயதார்த்தம். தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் மூத்த மகனான ஜேசன் சஞ்சய் சினிமாவில் நடிகராக அல்லாமல் இயக்குனராக வர ஆர்வம் காட்டினார். அதனால் வெளிநாட்டில் திரைப்படம் தொடர்பான படிப்பையும் முடித்தார். புல் த டைகர் என்ற குறும்படத்தை இயக்கியதால் சமூக வலைதளங்களில் கவனமும் பெற்றார். இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டில் படிப்பை தொடர்ந்த போது தன்னுடைய மேற்படிப்பின் போது தன்னுடைய கல்லூரியில் பயின்ற ஒரு பெண்ணை ஜேசன் சஞ்சய் காதலித்து வந்ததாகவும், அந்த கல்லூரி தோழியைத்தான் ஜேசன் சஞ்சய் தற்போது கரம் பிடிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த காதல் விவகாரம் ஏற்கனவே தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியும் என்பதாலும் தற்போது அந்த பெண்ணின் வீட்டார் நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்ததாகவும், இந்த நிச்சயதார்த்தத்தில்தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் லண்டன் சென்று கலந்து கொள்ள இருப்பதாகவுமே சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகும் சிக்மா திரைப்படமும் விரைவில் வெளியாக உள்ளது. இந்த திரைப்பட வெளியீட்டிற்கு பின்புதான் ஜேசன் சஞ்சயோட நிச்சயதார்த்தமும் நடைபெற இருப்பதாகவும், இந்த நிச்சயதார்த்தத்தில்தான் சங்கீதாவும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் இணைய உள்ளதாகவுமே சில தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் வீட்டில் நடக்கும் முதல் திருமண நிகழ்வு. இந்த திருமண நிகழ்வில்தான் பிரிந்த தன்னுடைய அம்மா அப்பா இணைய போவதாகவுமே ஜேசன் சஞ்சய் சந்தோஷப்படுவதாகவும், சங்கீதா மற்றும் விஜய் அவர்கள் இணைந்துதான் ஜேசன் சஞ்சயுடைய திருமண நிகழ்வை நடத்த இருப்பதாகவும், நல்ல ஒரு பெற்றோர்களாக தன்னுடைய மகனின் திருமணத்தை நடத்தி வைக்க சங்கீதா விருப்பப்பட்டதாகவும், இதன் பேரில்தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஓரிரு மாதங்களில் லண்டன் செல்ல இருப்பதாகவும், தன்னுடைய மகனின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அந்த நிச்சயதார்த்தம் ஒரு அவசரமான ஏற்பாடாக இருப்பதாகவும், பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில்தான் இந்த நிச்சயதார்த்தம் மிகவும் அவசரமாக நடப்பதாகவும், இந்த நிச்சயத்திற்கு பிறகு 1 வருடங்களுக்கு பிறகுதான் ஜேசன் சஞ்சயுடைய திருமண நிகழ்வு நடக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது.